ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, கூடவே 2 பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினோன்னே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான கேரட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.